2027 ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் இருக்கும். மேலை நாடுகளில் அல்லது வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா தங்கம் என்பது ஒரு முதலீட்டு பொருள் தான். உலகத்துடைய உண்மையான கரன்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பேப்பர் கிடையாது, தங்கம் மட்டும்தான். தங்கத்தை மட்டும் விற்பனை செய்தால் லாபம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க போடுற அந்த சேதாரம் தான் அவங்களுடைய லாபமே. சேதாரமும் ஒவ்வொரு கடை வித்தியாசத்துன்னு சொல்ல வரீங்க, அது கண்டிப்பாக இருக்குங்க. அந்த பிராண்ட் வேல்யூ அவங்க 2% 4% கூட வச்சுட்டு விற்பாங்க. நகைக்கடைகளில் போய் நம்ம தங்கம் வாங்கும்போது கட்டணங்கள் கூடுதலாக விதிக்கப்படுற அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு அந்த கட்டணங்கள் யாருக்கு போகுது, இது போன்ற பல கேள்விகளை நமக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது யார் அப்படின்னா, தங்க நகைகளுக்கு டெய்லி விலை நிர்ணயம் பண்ணுற அமைப்போட தலைவர், அதாவது சென்னை நகை வணிகர்கள் சங்கத்தோட தலைவர் ஜெய்திலால் சலானி நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்க நமக்கு விளக்கத்தை கொடுக்க போகிறாங்க, இதை பார்க்கலாம். வணக்கம் சார். சார், தங்கம் விலை அப்படின்றது இன்னைக்கு ஒரு வணிக செய்தியில் ஒரு டாப் செய்தியாக இருக்குது. என்ன அப்படின்னா, தங்க விலை ஏறினாலும் அது ஒரு செய்தி தான், இறங்கினாலும் செய்தி தான். ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தங்கம்ன்றது ஒரு தாக்கத்தை இருக்குது. ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பாதாம் பருப்பு சாப்பிடு அப்படின்னு சொன்னால் கூட அது கூட யோசிக்கிற நம்ம மக்கள், ஆனால் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த கவனமாக பார்த்துக்கிட்டு வராங்க. இந்த வகையில் தங்கம் 2 வாரமாக தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. இதுக்கான காரணம் என்ன சார்? தங்கம் விலை குறையுதுன்னு சொன்னால் இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவுடைய தேர்தல் முடிவுகள். அந்த முடிவுகள் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன நடக்கும்ன்றது ஏற்கனவே ஒரு கணிப்பு இருந்தது. நம்ம இதுக்கு இது சொல்கிறதுக்கு இதுக்கு முன்ன போய் பார்க்கணும். அதாவது அக்டோபர் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தலுடைய கருத்து கணிப்பு அமெரிக்க தேர்தலுடைய கருத்து கணிப்பு திருமதி கமலா ஹாரிஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது இருந்தது. அதனால் தங்க விலை உச்சத்தை தொட்டு கொண்டிருந்தது. காரணம் என்னென்னா, அவர்கள் வந்தால் இந்த போர் நீடிக்கும் மற்றும் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஒரு சாதாரண இப்போ இருக்கிற நிலையில் தான் இருக்கும், பெரிய மேம்பாடெல்லாம் வராதுங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருந்தது. அதனால் முதலீட்டாளர்கள், சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது பெருமளவில் முதலீடு செய்தார்கள். பங்குச்சந்தையில் பெரிய அளவில் முதலீடு செய்யவில்லை, கிரிப்டோ கரன்சியில் செய்யவில்லை, அமெரிக்க டாலரில் செய்யவில்லை. அதற்கு பிறகு கருத்து கணிப்பு சிறிதாக மாறத் தொடங்கியது. தேர்தல் நெருக்கம், தேர்தல் தேதி, தேர்தலுடைய முடிவுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ட்ரம்ப் வெற்றி பெறுவார், வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அவருடைய முதல் அறிவிப்பை உலகத்தில் பல நாடுகளில் நடக்கக்கூடிய போர்கள் நாங்கள் முதல் நிறுத்தம் செய்வோம் அப்படிங்கிறது அறிவிப்பு. இரண்டாவதாக அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மேம்படுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். மூன்றாவதாக அமெரிக்க டாலர் அவருடைய மதிப்பை கூட்டுவதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பு சர்வதேச முதலீட்டாளருடைய பார்வை தங்கத்திலிருந்து மாறி பங்குச்சந்தை, கிரிப்டோ கரன்சி மற்றும் அமெரிக்க டாலரில் அவங்களுக்கு வந்தது. இதுதான் தங்கத்துடைய விலை சரிவதற்கு காரணம். அப்பொழுது சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்யாமல் அவர்கள் பொருளாதார பங்குச்சந்தையிலும் மற்றும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, அமெரிக்க டாலரில் பெருமளவில் முதலீடுகள் குவிந்ததால் தங்கம் விலை சரிந்தது. இதுதான் காரணம். அப்படின்னா இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் ஜனவரியில் தான் எடுக்க போகிறாங்க. அப்போ அது வரைக்கும் தங்கத்தோட விலை குறைய தான் இருக்குமா சார்? இல்லை, அதாவது நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். நாங்கள் என்ன கணிக்கிறோன்னு சொன்னால் அடுத்த வாரம் ஒரு செவ்வாய் புதனுக்கு பிறகு சிறிது மீண்டும் தங்க விலை உயரத் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நல்ல விலை உயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் தங்கம் விலையில். அதாவது இது இப்போ இருக்கிற உச்சத்தை விட இன்னும் மேலே புதிய உச்சம் வரும்னு சொல்லுவாங்க. புதிய உச்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, எல்லாருடைய பார்வையும் ட்ரம்ப்பினுடைய முடிவுகளில் இருக்குது. அவர்களுடைய பட்ஜெட் அப்போ தான் இருக்குது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல வருவாங்க. அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ரொம்ப சாத்தியமில்லை. அப்படி ஒரு விஷயங்கள் வரும்போது பெரும்பாலும் பொருளாதாரம் மீண்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த பங்குச்சந்தையில் சிறிய விலை குறைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏனென்றால் உலகத்துடைய உண்மையான கரன்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பேப்பர் கிடையாது, தங்கம் மட்டும்தான். அதற்கு மாற்றுப் பொருளே கிடையாது. அதனால தான் தங்கத்தின் மீது பெருமளவில் முதலீடு செய்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்க சார், நீங்களே சொல்லியிருக்கீங்க நம்ம நேயர்களுக்கு என்ன அப்படின்னா, இறக்குமதி வரி குறைச்சா தங்கத்தோட விலை சென்னையில் 45,000 ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு சவரன் அப்படின்னு சொன்னீங்க. இது நம்ம நேயர்களுக்கு நீங்களே பேட்டி நிறைய டைம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு மாறா என்னென்னா, அதுக்கப்புறமா தங்கத்தோட இறக்குமதி வரி 6% குறைச்சதுக்கு அப்புறம் கூட தங்கத்தோட விலையில் 60,000 ரூபா அந்த லெவலில் போய் தொட்டுட்டு தான் கீழே இறங்கியிருக்கு. இப்போ ஒரு 55,000. இதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இந்த 45,000 ரூபா வரும்னு சொன்னது உண்மைதான். அன்றைக்கி ஒரு சவரன் 50,000 52,000 தான் இருந்தது. இந்த அறிவிப்பு வரும்போது 57,000 58,000 ரூபா இருந்தது சவரன் விலை.
இதுதான் ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்துட்டு 6 அதாவது 15%லேருந்து 9% குறைச்சாங்க, 6% நிர்ணயம் செய்தார்கள். ஆனால் அதே சமயம் சர்வதேச சந்தையில் தங்க விலை உயர்ந்து காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் சரிவு ஏற்பட்டது. இதெல்லாம் தான் தங்க விலை அந்த நேரத்தில் உயர்ந்தது. அதாவது சாமானிய மக்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வாங்க வேண்டியது வாங்குறத ஒரு விஷயமா தங்கம் இருக்குது. ஆனால் இந்த சர்வதேச பொருளாதார காரணங்கள் வந்து இந்த தங்கத்தோட விலைகளில் நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், நிச்சயமாக அதாங்க. அதாவது ஒரு நாடு மற்றொரு நாடின் மீது போர் ஏற்பட்டால் அதனுடைய தாக்கம் பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும். பொருளாதாரத்தை ஏற்பட்டால் பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதலீட்டாளர்கள் அதாவது தங்கம் விலை நிர்ணயம் செய்வது சர்வதேச முதலீட்டாளர்கள் மட்டுமே. நம்ம கன்சியூமர்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா கன்சியூமர் யூஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெருமளவில் தங்கம் வந்து அணிகலன்களாக பயன்படுத்தப்படுகிறது. மேலை நாடுகளில் அல்லது வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு முதலீட்டு பொருள் தான். அது வாங்கி பேப்பரில் தான் வாங்க அவங்களுக்கு தெரியும். வாங்கி அப்படியே அவங்க வந்து சேஃபாக வச்சுப்பாங்க. நல்ல வேலை வரும்போது மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுதான் பிஸ்னஸ். அப்போ இப்போ இந்தியாவில் மட்டும்தான் தங்கம் அதிகமாக நுகர்வு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆபரண தங்கத்தில் இப்போ வந்து ஒரு 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 சவரன் நகை வாங்குகிறோம், இல்லை ஒரு தோடு வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு வாடிக்கையாளர் கடைக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் ஒரு சவரன் வாங்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி 55,560 ரூபாய். இது வந்து நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அந்த வெப்சைட்டில் நீங்கள் அதை போடுறீங்க, டெய்லி ஒரு டேட்டை போடுறீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான சமயத்தில் நான் போய் ஒரு 55,560 ரூபா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 56,000 இல்லை ஒரு 57,000க்கு என்னால் வாங்க முடியுமா? ஒரு சவரன்னா வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் கூடுதல் கட்டணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு ஒரு 10,000 ரூபா வரைக்கும், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபா வரைக்கும் ஏறுது. இதுக்கு என்ன காரணம்? இல்லை, 10,000 ரூபா ஏறுதுன்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் வந்து நகையாக வாங்கும்போது மட்டும்தான் அது ஒரு 10%, 12% சேதாரம் இருக்கும். நீங்கள் காயினாக எடுத்துட்டீங்கன்னா வெறும் 2%, 3% சேதாரம். மற்றபடி அது ஜிஎஸ்டி எப்போவுமே ஸ்டாண்டர்டாக 3% இருக்கிறது இருக்கும். அதனால் நீங்கள் சொல்ல அளவுக்கு பெரிய அளவுக்கு அதில் மாற்றம் வராது. காயினாக வாங்கிட்டா நீங்கள் பொருளாக வாங்கினீங்கன்னா பொருளுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய சேதாரங்கள் மாறுபடும். இல்லை சார், இப்போது காயினாக வாங்குறான், அதுக்கு சேதாரம் இல்லை, அதுக்கு எதுக்கு சார் 2% சேதாரம்? அதாவது என்னன்னா டை சார்ஜ்னு ஒன்று போடுறாங்க. அது அவங்களோட கடையோட விளம்பரத்தை அதில் போடுறாங்க. அது எங்களுக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு என்ன அப்படின்னா வாடிக்கையாளர்களுக்கு என்ன இருக்குது இதில்? அந்த அவங்களோட கடையோட விளம்பரம் தான். அந்த ஒரு நாணயம் இருக்குது அப்படின்னா அந்த நாணயத்தில், தங்க நாணயத்தில் பொறிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2% ஒரு சார்ஜ், அதாவது சேவை கட்டணமோ இல்லை ஏதோ ஒரு கட்டணம் போடுறீங்க, அது எதுக்காக? அதாவது டை சார்ஜ்னு சொல்றதெல்லாம் வார்த்தைக்கு வேணால் அதை யூஸ் பண்ணலாமே தவிர, அந்த 2% என்பது தான் அவருடைய லாபம், நிர்வாகம் மற்றும் அதை யார் செய்தாங்களோ அவங்களுக்கு கூலி எல்லாமே அதில் இருக்குது. தங்கம் வந்து தங்கத்துடைய விலையில் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. யாருக்கும் எந்த நிறுவனத்திற்கும் தங்கத்தை மட்டும் விற்பனை செய்தால் லாபம் கிடையாது. ஏன்னா தங்கம் வந்து சர்வதேச சந்தை விலையினுடைய தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்க போடுற அந்த சேதாரத்தில் தான் அவங்களுடைய லாபம் இருக்குது. இப்போ சேதாரம் அப்படின்னு சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒரு 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 வாடிக்கையாளர் ஒருத்தவங்க ஒரு நகை வாங்கியிருக்காங்க, ஒரு தோடு வாங்கியிருக்காங்க. இந்த பில்லை பாருங்கள். இந்த பில்லில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 கிராம் 270 மில்லிக்கு ஒரு தோடு வாங்கியிருக்காங்க ஒரு கடையில், நகை கடையில். அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் இதில். இதுக்கு என்ன அப்படின்னா வேல்யூ அடிஷன் அப்படின்னு போடுறீங்க. வேல்யூ அடிஷன் கேட்டால் கிட்டத்தட்ட 490 மில்லி, அதாவது அரை கிராம் அளவிற்கு இதுக்கான வேல்யூ அடிஷ்னல் சார்ஜஸ் அப்படின்றத போடுறீங்க. அதாவது என்ன, சேதாரம், செய்கூலி ஆர் மேபி சேதாரம் அப்படின்றது கொடுக்காம இப்போ இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் போட்டிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து 6,075 ரூபா ஒரு கிராம் அப்படின்னா அதோட ரேட்டு கூடவே 2,976 ரூபா. அதாவது ஒரு 3 கிராம் ஒரு நகை ஒருத்தவங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 3,000 ரூபா வந்து ஒரு சார்ஜ் வருது. இது வந்து கூடுதலாக தெரியலையா சார்? இல்லை, அதாவது இப்படி எடுத்துக்கலாம். ஒரு 3 கிராம் இருக்குன்னா இதுக்கு ஒரு கிராமுக்கு வந்துட்டு 1,000 ரூபா, 800, 900 ரூபா அளவுக்கு கூலி வந்திருக்குங்க. ஒரு கிராமுக்கு 900 ரூபா அளவுக்கு கூலின்னு தான் சொல்லலாம். நான் கூலினே சொல்றேன். இப்போ அதை நீங்க அதாவது முதல்ல வந்து இல்லை, இதுலேருந்து ஒரு பகுதி வந்து பொற்கொள்ளர்களுக்கு போகும், அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு அது கூலியாக தர மாதிரி இருக்கும். மற்றும் நிர்வாக செலவுன்னு ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய நபருக்கு வந்து அது வந்து லாபம், அவ்வளோதான். இது வந்து ஒருத்தரே எடுத்துக்கல, இல்லை 4 பேர் 5 பேருக்கு அந்த காசு போகும். இல்லை சார், அப்படியே இருந்தாலுமே அது வந்து நீங்கள் ஒரு வர்த்தகத்தை நடத்துகிறவங்களுக்கான உங்கள் ஆங்கிள்லேருந்து சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சாமானியராக பார்க்கும்போது இது வந்து கூடுதலாக தெரியல. அதாவது அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ, நகையோட விலை கம்மியாக இருக்கும்போது அதுக்கான சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ரேட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கூடுதலாக இல்லையா? அது இல்லை, அதாவது
இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். இதை ஒவ்வொரு தடவையும் எல்லாருடைய நிலைமையும் மாறும். அதாவது ஒரு காஃபி 5 ரூபாய்க்கு விற்ற காலம் வந்து 10 ரூபாய்க்கு விற்றோம்னா இன்றைக்கி 40 ரூபா 50 ரூபா ஒரு காஃபி இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லாமே விலை கூடும். அது மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு மாற்றம் தான் இதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் சொல்லதெல்லாம் வந்துட்டு இது கூடுதல்னு சொன்னால் ஒரு சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதல், பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரீசனபிளான சப்ஜெக்ட் தான் இது. இல்லை சார், இப்போது ஒரு கிராம் 6075 அப்படின்னா 6×3 18, ஒரு 3 கிராம் இவங்க வாங்கியிருக்காங்கன்னா ஒரு 18,000, அது கூட இருக்கிற மில்லியோட சேர்த்து ஒரு 20,000 இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதோட சார்ஜ் அப்படின்னு பார்த்தா இந்த 3 கிராமுக்கு கிட்டத்தட்ட 23,500 அவங்க பில் பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த கட்டணங்கள் தான். இந்த சேதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது மேக் பண்ணும்போது இருக்கிற வேஸ்டேஜுக்கான தானே சார் பண்ணுறோம். முழுக்க முழுக்க சைக்கூலியாக தான் அதை எடுத்துணுமே. அப்போ நீங்கள் இப்போ மேக் பண்ணும்போது அதுக்கான ஒரு துகள் தங்க துகள் வேஸ்ட் ஆகுது அப்படின்றது மாதிரி சொல்லுங்க. இல்லை, அப்படியெல்லாம் எடுத்துக்க கூடாது. அது வந்துட்டு நான் முதல்ல இது ஒரு விளக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னன்னா இந்த சேதாரங்கிற வார்த்தையே காலம் தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலேயே சேதாரம் சொன்னால் சேதாரங்கிறது சப்ஜெக்டே கிடையாதுங்க. என்னன்றது தான் தென்னிந்தியாவில், அதாவது குறிப்பாக நான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுதெல்லாம் வந்து பொற்கொள்ளர் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ஒரு பவுன் காயினை கொடுத்து இல்லை 2 பவுன் காயினை கொடுத்து தாலி செய்ய சொல்லுவோம். தாலி செய்ய சொல்லிங்கன்னா அப்போ வந்துட்டு அந்த பொற்கொள்ளருக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் தங்கியிருந்து அவர் எல்லாம் செய்து கொடுப்பார். அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவங்களை நல்லா கவனிப்போம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேதாரன்ற மாதிரி ஒரு பகுதி அவங்க நிறுத்திப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கூலி. ஆக்சுவலி கூலின்னு தனியாக அப்போல்லாம் தர வழக்கமே இல்லை. ஒரு 8 கிராம் 10 கிராம் கொடுத்தீங்கன்னா அம்மா ஒரு 6 கிராம் சேதாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். ஏன்னா நம்ம கூலி தர வெறும் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க குடும்பம் என்ன பண்ணணும். அதனால் அவங்களுக்கு வந்து அது வந்து சரியான ஒரு அணுகுமுறை, சரியான ஒரு நடைமுறையாகவும் இருந்தது. அதுவே காலம் தொட்டு பின்னால் வர வர அப்போல்லாம் கடைங்க கிடையாது, எல்லாமே பொற்கொள்ளர் அவங்க தான் இருந்தாங்க, வேறு யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் மெதுவாக கடைங்களை வர ஆரம்பிச்சிது, கடைங்களை நகைகளை விற்க ஆரம்பித்தாங்க. அப்போ கூட கடன் பார்த்தீங்கன்னா முதல்ல கடைங்கள்லாம் திறந்தது யாருன்னா பொற்கொள்ளர் தான் கடைங்களே திறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற வியாபாரிகள் வந்து வியாபாரமாக அதை எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ஒரு குடிசை தொழிலாக இருந்தது வந்துட்டு வேற ஒரு பரிமாணத்தில் கொண்டு வந்து அது ஒரு கடை நிறுவனமாக மாற்றி வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலுமே சேதாரங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு இன்னும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் சேதாரங்கிற வார்த்தையே கிடையாது, வேஸ்டேஜுங்கிறே கிடையாது. அவங்க எல்லாமே ஒரு கிராமுக்கு 600 ரூபா 700 ரூபா 500 ரூபா 800 ரூபா 1000 ரூபா எல்லாம் கூலி அவங்க போடுறாங்க ஒரு கிராமுக்கு. ஸோ அதுதான் உண்மையான நடைமுறை. இன்னும் அந்த நடைமுறை மிக விரைவாக தமிழகத்திலும் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தமிழகம்னு சொன்னால் தென்னிந்தியாவில் வந்து இன்னும் அந்த மாதிரி ஒரு நடைமுறை இல்லை, அதாவது கூலிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் வட இந்தியாவில் போயிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டெல்லியிலே பாம்பேலே வாங்கினீங்கன்னா எல்லாமே கூலி தான், அங்கே வந்து சேதாரமே கிடையாது. ஸோ இங்கேயும் மிக விரைவாக அது மாற்றம் கொண்டு வந்துடும். இல்லை, இப்போ கூலி அப்படின்னா எப்படி சார்? ஒரு சவரன் வாங்குறோம், 8 கிராம் வாங்குறோம்னா 1 கிராமுக்கு 600 ரூபா அப்படி கூலி வரும்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது ஒரு கிராமுக்குன்னு சொல்றதை விட எந்த பொருள் செய்கிறோங்கிறது, அதே நீங்கள் வந்து ஒரு காயினை எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா வெறும் ஒரு 2% அப்படின்னா ஒரு 150 ரூபா கூலி தான் இருக்கும், இல்லை 100 ரூபா தான் கூலி இருக்கும். இப்போ இது வந்து மதிப்பின் அடிப்படையில், அதாவது எப்படி கேட்குறேன் அப்படின்னா இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் ஒரு நகை வாங்குறேன். இப்போ 50,000 ரூபாய்க்கு 5% சேதாரம், இல்லை ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன் 6% சேதாரம், இந்த மாதிரி வருமா? இந்த மாதிரி வரையே பண்ண முடியாது. இல்லை, இது மாதிரி வராதுங்க. என்ன பொருள் வாங்குறீங்க, அது எப்படி செய்கிறாங்கன்றது தான். ஒரு 2 விஷயமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு மிஷின் மேடு, இன்னொன்று ஹேண்ட்மேடு. ஹேண்ட்மேடு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து கூலி அதிகமாகும். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கையால் செய்கிறது, நுணுக்கமாக செய்கிறது. மிஷினில் செய்தால் அது வந்து டை, வெறும் பற்ற வைக்கிறது பாலிஷ் பண்ணுறது தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குமே தவிர மீதி எல்லாம் மிஷினில் செய்கிற பொருளாக போயிடும். அப்போ அது வந்து கூலி குறையும். இது 2 விஷயமா நான் பிரிச்சுன்னா, கையால் செய்யப்பட்ட பொருளாக இருந்தால் நிச்சயமாக அது கூலி அதிகமாகும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, பெயிண்டிங் இருக்குது. நம்ம ஒரு பெயிண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஹேண்டில் பண்ணால் அதை விட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் ஹேண்டில் பண்ணுறது தான் இப்போ வேல்யூ அதிகம். அது மாதிரி தான் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு வந்துட்டு வேல்யூ அதிகம். இந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, மெஷின் ஜுவல்லரி, இது 2 சொல்கிறீங்க. இதுக்கு என்ன அதாவது அதோடைய ஆயில், அதாவது என்ன சொல்றது, லைஃப் டைம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஜுவல்லரி, ஒரு ஸ்டட்டு வந்து மெஷினில் பண்ணுறதுக்கும் கையில் பண்ணுறதுக்கும் அதுக்கான லைஃப் டைம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இல்லை, கையால் செய்யும்போது ஒரு லட்சுமி முகத்தை நம்ம வந்து செதுக்குறோன்னு சொன்னால் கையால் செய்யும்போது ரொம்ப நேர்த்தியாக வரும். அந்த அளவு நேர்த்தி வந்து மிஷினில் வராது. ரெண்டாவது, ஒரே பொருள் நம்ம 100 1000 லட்சம் எவ்வளோ டிசைன் பண்ணிக்கலாம். கையால் செய்யறது ஒன்று தான் செய்ய முடியும். மறுபடியும் இன்னொன்று செய்தோன்னா அதே பொற்கொள்ளர் செய்தால் கூட கொஞ்சம் மாற்றம் வந்துடும் அதில், ஏன்னா கையால் செய்கிறது. அதனால் எப்போவுமே அந்த கையால் செய்கிறதுக்குன்னா தனி வேல்யூ எப்போயுமே உண்டு. சரிங்க சார், இப்போ நம்ம திருப்பி இந்த பில்லுக்கே வரேன். இந்த ஒரு பில்லில் இந்த 2976 ரூபா சொல்கிறீங்க இல்லையா? இதில் அந்த பொற்கொள்ளருக்கு எவ்வளோ பைசா போகும்? எப்படி பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு 30-35% அவர் போகும். 35%. மீதி அப்போ 65 to 70% நிர்வாக செலவு, அதுக்கப்புறம் லாபம். ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு நிர்வாக செலவு இருக்குது,
நிர்வாக செலவுனா என்னென்னலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அந்த ஊழியருக்கு சம்பளம் இருக்குது, அந்த கடைக்கு வாடகை இருக்குது, இது எல்லாமே இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு அந்த நிறுவனம் நடத்தக்கூடியவருக்கு வந்து லாபம் இருக்குது. ஓகே. ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20% கூட தான் வந்து ஒரு ஒரு வாடிக்கையாளரும் வந்து ஒரு நகையை இல்லை வாங்கும்போது 15லேருந்து 20 இல்லைங்க, ஒரு 12லேருந்து 13. இது இன்னொன்று கேட்கணும் சார். என்ன அப்படின்னா ஒரு கடையில் ஒரே வளையல் இப்போ ஒரு வளையல் வாங்குறாங்க ஒரு வாடிக்கையாளர்னு வச்சுக்கோங்க. அந்த வளையல் ஒரு கடையில் வாங்கும்போது ஒரு விலையாக இருக்குது, அதே டிசைன் வேற ஒரு கடையில் வாங்கினா வேற விலையாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன சார்? கடைக்கு கடை இந்த விலை வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் சொல்கிறது தங்கம் விலை ஒரே விலை தான், தங்க விலையில் மாற்றம் இல்லை. அடுத்த நீங்கள் கேட்குற கேள்வி வந்துட்டு சேதாரமும் ஒவ்வொரு கடைக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. அது கண்டிப்பாக இருக்குங்க. ஒவ்வொருத்தருடைய கடையுடைய நிர்வாக செலவு இருக்குது, இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த பிராண்ட் வேல்யூக்கு அவங்க 2% 4% கூட கூட வச்சு விற்பாங்க. அது நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சும்மா நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நம்ம ஒரு காஃபி சாப்பிட்றோம், காஃபிங்கிறது ஒரே மாதிரியான உற்பத்தி தான், அதே டிகாஷன், அதே பால், அதே அளவு எல்லாமே இருக்கும். 120 மில்லி 120 மில்லி. பட் ஒரு இடத்துல போனால் 35, இன்னொரு இடத்துல போனால் 50 ரூபா. இது என்ன வித்தியாசம்னு சொன்னால், எந்த ஹோட்டலுக்கு போகிறோம், எந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்றோம், அவங்க உட்கார டேபிள் சேரு, உள்ளே கொடுக்குற ஏசி, இது எல்லாமே ஒரு கணக்கு இருக்குங்க. ஓகே. இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் ஒரே ஹோட்டலில் போயிட்டு வெளியே உட்காந்து சாப்பிடும்போது அதுக்கு ஒரு காசும், ஏசியில் உட்காந்தா அதுலேருந்து இன்னொரு 10% கூட வாங்குவோம். அதே பொருள் தான், நீங்கள் எங்கே உட்காந்து சாப்பிட்றீங்க அதுக்கு தான் அது வேல்யூ. அது மாதிரி தாங்க இந்த தங்கத்தை பொறுத்தவரை விலை ஒரே விலை தான் இருக்குது. ஆனால் சேதாரத்தில் நிச்சயமாக அது மாதிரியான வித்தியாசங்கள் தான் வருது. சார் இப்போ அந்த சேதாரம் கணக்கு தங்கத்தோட விலை ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இந்த சேதாரம் கால்குலேஷன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. தங்கம் அந்த ஒரு கடைக்கும் தரம் வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? நிச்சயமாக 100% தரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லைக்கா. ஏன்னா இனி வரும் காலங்கள் இப்பொழுது இருக்க நடைமுறையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் HUIDன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மனிதனுக்கும் எப்படி வந்துட்டு ஆதார் கார்டு இருக்கும் அதே மாதிரி இந்த நகைக்கு அதான் ஆதார் கார்டு HUIDன்னு. அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எங்கே அது உற்பத்தி செய்யப்பட்டது, எப்பொழுது உற்பத்தி செய்யப்பட்டது, எந்த நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்டது, எந்த தேதியில் அவங்க வந்து இவங்களுக்கு விற்றுருக்காங்கன்றது எல்லாமே அதில் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆதார் கார்டோ அதே மாதிரி நகைக்கு ஆதார் கார்டு அதிலே இருக்குது. அதனால் எல்லாமே நகையில் பொறிச்சிருக்கு, எல்லாமே இருக்குங்க. இனிமே வந்துட்டு எந்த இதுவும் வந்துட்டு தங்கத்துடைய தரத்தில் யாருமே பேச முடியாது. இனிமேல் ஒரு நிறுவனங்களும் என்ன பேசுவோம்னா, எங்கள் சர்வீஸ் நல்லா இருக்கும், இல்லை எங்களுடைய சேதாரம் குறைவாக இருக்கும், இல்லை நாங்கள் சிறப்பான டிசைன்களை தர முடியும் எங்களால், அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க விளம்பரமாக எடுத்து ஒரு வியாபாரம் செய்ய முடியுமே தவிர, ஏதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு கடை நிறுவனத்துக்கும் என்ன போட்டிருக்கணும், டிசைனை பற்றி யாரும் பேசலை, விலையை பற்றி பேசலை, தரத்தை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. எங்கள் கடையில் வாங்கினதான் ரொம்ப சுத்தமாக இருக்கும், நாங்கள் தான் 10க்கு 1, 9க்கு 1, 11க்கு 1 சொல்லி வியாபாரம் பண்ண காலமெல்லாம் போய் இன்றைக்கி வந்து தரத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே யாருக்குமே இல்லை. 22 கேரட்னா அது 22 கேரட். கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சி அதை வந்து 22 கேரட்டுங்கிறது ஊர்ஜிதம் செய்கிறார்கள் ஹால்மார்க் மூலியமாக. அவங்க வந்து அது கண்காணிக்கிறாங்க. அதில் வந்து HUIDங்கிற ஒரு ஆதார் கார்டையும் ஒரு குறியீடு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து அந்த பொருளுடைய எல்லா விஷயங்களும் அதில் வந்துடும். அதனால் தரத்தில் இனிமேல் யாரும் தப்பே செய்ய முடியாது. விலையில், டிசைனில் மற்றும் வந்துட்டு சர்வீஸில் தான் அவங்க வந்து காம்படிஷன் பண்ணணும். இப்போ இந்த ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நகைக்கு வந்து 5% சொல்கிறீங்க, இப்போ நாணயத்துக்கு 2% சொல்கிறீங்க, சிலது 18% வரைக்கும், அது மாதிரி 22% வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? இந்த டிசைன் அதான் சொன்னாங்க ஹேண்ட்மேட் ஜுவல்லரின்னு சொன்னேன். அதுதான் அந்த 18%, 20%, 22% எல்லாமே முழுக்க கையால் செய்யப்பட்டது. அது செய்யறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஏன்னா முதல்ல வந்துட்டு அது செய்யறதுக்கு முன்ன ஒரு ஒயிட் பேப்பரில் டிராயிங் ரெடி பண்ணுவாங்க. டிராயிங்கில் ரெடி பண்ணி அந்த டிராயிங்கில் பார்த்து எல்லா அமைப்பும் சரியாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதில் கை வைப்பாங்க. ஸோ ஒரு நகை செய்கிறதுக்கு ஒரு டிராயிங் ரெடி ஆகும். அது கையால் செய்கிற டிராயிங், அது பிரிண்ட் எடுக்கிறது இல்லைங்க. ஸோ அதை எடுத்து செய்யும்போது அதை மாதிரியே செய்யணும். அதில் சில சமயங்கள் வந்து என்னென்னா 2-3 தடவை அதே நகை ரிப்பீட்டாக செய்கிற மாதிரி ஆகும். அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அந்த ஃபினிஷிங் நல்லா வரலன்னா கூட அதில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வேற ஒரு பீஸ் செய்து மறுபடியும் அதில் வைப்பாங்க. இது எல்லாமே அதில் தான் போகும். ஸோ அந்த செய்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அந்த டைமுக்கு தான் கூலி அதிகம். அந்த கூலியை தான் நாங்கள் சேதாரமாக இங்கே கணக்கு. அதாவது டெம்பிள் ஜுவல்லரி அப்படின்னு இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், எஸ், இதெல்லாமே மேன்மேட். 100% டெம்பிள் ஜுவல்லரி வந்துட்டு ஹேண்ட்மேட் தாங்க. ஓகே, கையால் செய்யப்பட்டது தான் அது. ஓகே. இன்னொரு கூட இப்படி எடுத்துக்கலாம் சொல்லணும். சாதாரணமாக இப்போ வந்துட்டு ஒரு துணி பட்டு நூல் இருக்குது, அது வந்துட்டு மிஷின்லேயும் செய்யலாம், கைத்தறிலையும் செய்யலாம். ஸோ வந்துட்டு ஒரு நெசவாளர் வந்து தறியில் செய்யும்போது அதுக்கு நிறைய உழைப்பு கொடுக்குறாரு, நிறைய டைம் எடுத்துக்கிறாரு, ரொம்ப நேர்த்தியாக அது ஆகும். ஸோ அதுக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா கையால் செய்யப்பட்ட அந்த இதில் தறியில் நெய்ந்திருந்தாங்கன்னா அதுக்கு வந்து கூலி வந்து விலை அதிகமாக இருக்கும். அதே நூல் மிஷினில் செய்தால் அதுக்கு விலை கம்மி. சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ 916 ஹால்மார்க், அப்போ மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆதார் கார்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு கடையில் நான் வாங்குறேன், ஒரு நகை வாங்குறேன், ஒரு 6 சவரன் ஒரு 5 சவரன் நகை வாங்குறாங்க.
அந்த ஏதோ ஒரு காரணத்தில் கொண்டு போய் வேற ரீசைக்ளிங் திருப்பி கொண்டு போய் போட்டு வாங்க போகிறாங்க. வேற ஒரு கடையை சஜஷன் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வேற கடைக்கு போகும்போது இதே அந்த 916 தான், அந்த கடையில் போகும்போது ஐயோ இல்லை எங்களோட தரம் வேற அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அதோட விலையை கம்மியாக தானே எடுக்கிறாங்க. அதுக்கான காரணம் இப்போ யாருமே எடுக்கிறது இல்லைங்க. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். இப்போலாம் நீங்கள் அது மாதிரி நகை கொண்டு போனீங்கன்னா எடைக்கு எடை அவங்களே வாங்கிறாங்க. எந்த கடை இருந்தாலும் இல்லை சார், வாங்கிட்டு வெறும் மேற்கொண்டு அந்த சேதாரம் எவ்வளோ சேதாரம் விற்பனை வரி என்னவோ அது மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வேறு எதுவும் பண்ணதில்லை. எல்லா நிறுவனங்களும் இப்போ மாறிட்டாங்க. முன்னெல்லாம் அந்த போட்டி இருந்தனால அது மாதிரி சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா யார்கிட்ட போனாலும் ஒரே மாதிரியா தான். 916 அப்படின்ற ஒரு ஹால்மார்க் அப்படின்ற நகையை வாங்கியிருந்தா எந்த கடையில் வேணாலும் போய் இப்போ நான் திருப்பி மாத்திக்க முடியும். மாற்றும் போது ஆனால் அங்கேயும் சப்போஸ் அவங்க மாற்றலைன்னா எந்த கடையில் மாற்றுறாங்க அதே சேம் வேல்யூ தரணும், அந்த கடையில் போய் நம்ம பொருளை வாங்கிட்டா போதும். நம்ம விருப்பப்படுறாங்க இல்லையா, நாளுக்கு நாள் ட்ரெண்ட் மாறுது இல்லையா சார்? நான் சொல்ல வர்றது, இப்போ சப்போஸ் ஒரு கடையை வந்துட்டு இல்லை நாங்கள் இதுலேருந்து 2% குறைச்சி வாங்குவோம், 1% குறைச்சி வாங்குவோம்னு சொன்னால் அங்கே வேண்டாம். எங்கே வந்துட்டு இடையிட வாங்கணும் அங்கே போய் வாங்கிட்டு போயிடலாம். சப்போஸ் இல்லை கல் இருக்குது இல்லை அழுக்கு இருக்குது அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துட்டோம், அது சுத்தம் பண்ணி கூட நம்ம கொடுத்துடலாம். ஆனால் வந்துட்டு விலையில் வித்தியாசம் வந்து நம்ம தரக்கூடாது. அப்போ எந்த கடையிலையும் போய் நகையை மாற்றிக்கலாம் கண்டிப்பா 100%. ஏன்னா தரம் அப்படின்றதுல நீங்க எந்த வித மாற்றமும் இல்லை, இருக்காது. அப்போ எந்த கடை இப்போ சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு. அதாவது இப்போ பெரிய பிராண்டட் கடைகளும் இருக்கு, பெரிய கம்பெனிஸே வந்துட்டாங்க நிறைய நகை விற்பனையில். அது தாண்டி சின்ன கடைகள் இருக்கு, தெருக்கல்ல பார்க்கலாம் நம்ம நிறைய சின்ன கடைகள். அந்த கடைகள்ல நகைகள் எப்படி இருக்கும்? அங்க இருக்கிற 916 நீங்க சொல்றது கரெக்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மேனுஃபேக்சரரும் ஒரு இந்தியா மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவு மேனுஃபேக்சரும் ஒரு 50 பேர் 60 பேர் தான் இருக்காங்க. அவங்க தான் இந்தியா முழுதும் சப்ளை பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் நிறுவனத்துக்கு அவங்க தான் தரணும், சின்ன கடைக்காரங்களும் அவங்க தான் பொருள் தரணும். சின்ன கடைக்காரங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்காது, பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். தவிர இந்த 50-60 பேர் தான் இந்தியா முழுக்க ஒரு ஏறக்குறைய ஒரு 70-80% சப்ளை அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன தரம் தராங்களோ அதே தரம் தான் அந்த பெரிய நிறுவனங்களும் வித்தாகணும், சின்ன நிறுவனங்களும் வித்தாகணும். அதனால் தரத்தை பொறுத்தவரை எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ நீங்கள் எங்கே போய் வாங்க போகிறீங்க, கடையினுடைய சைஸ் என்னங்கிறது தான் சப்ஜெக்ட், வேறு எதுவும் கிடையாது. அதான் கடையோட சப்ஜெக்ட்னு சொல்கிற வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜுவல் மட்டுமே வச்சுக்கிட்டு டிஸ்பிளே பண்ணிவிட்டு இன்னுமே சின்ன சின்ன கடைகள் கிராமங்களில் இல்லை இன்னுமே நம்ம நகரங்கள்லையும் பார்க்க தான் முடியுது இல்லையா? அப்போ அங்கே இருக்கிற நகைகளும் நீங்கள் சொல்கிற மாதிரி 916 சிம்பிள் இருக்குது, ஹால்மார்க் பொறிச்சிருக்காங்க அப்படின்னா அது சுத்தமான தங்கம் தான், தைரியமா வாங்கலாம். சுத்தமான தங்கம். ஏன்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணவரும் பெரிய நிறுவனம் கொடுத்தா அதே நிறுவனங்கள் தான் இவங்களும் சப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த நகையை நான் வாங்கிட்டு வரேன், இப்போ உங்கள் கடையில் வந்து கொடுக்குறேன். அப்போ அங்கே ஒரு கடை, அந்த கடையில் வாங்கின நகையை உங்கள் கடையில் கொடுக்குறோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அழுக்கு இல்லை அந்த மாதிரியான சேதாரம் போக மற்றபடி அன்றைக்கி இருக்கிற ரேட்டில் அப்படியே எடுப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எடுப்பாங்க. அதாவது நீங்கள் கேஷ் வாங்கணுன்னா மட்டும் எனக்கு விருப்பம் இருந்தால் நான் வாங்குவேன், இல்லைன்னா நான் பழைய பொருள் வாங்குறதில்லை, என்னுடைய நகை மட்டும் தான் நான் வாங்குவேன், அது இருந்தாலும் எங்கே வாங்குறீங்கன்னு அங்கேயே கொடுத்துருங்கன்னு சொல்லி முடிச்சிருவோம். ஓகே. ஆனால் நீங்கள் மாற்ற வரும்போது இடைக்கிட தான் நாங்கள் பண்ணுவோம். அதை பணமா கேட்கும் போது மட்டும்தான். ஆமா. அப்போ தங்கத்தை வந்து ஒரு அவசர தேவைக்கு இல்ல பணமா மாற்ற முடியாதா சார்? இல்ல என்ன காரணம்னா எனக்கு அவசியம் இல்லை அவருடைய பொருளை வாங்கணுங்கிறது என்னுடைய உரிமை. நீங்க அதை யார் வித்தாங்களோ அவங்க வாங்கணும், அது அவங்களுடைய கடமை. இது வந்து என்னுடைய உரிமை. ஸோ இதில் வந்து நான் விருப்பப்பட்டா வாங்கலாம், என்கிட்ட இப்போ ரூபாய் இல்லைன்னா நான் வேணான்னு கூட சொல்லிடலாம். இப்போ அவசர தேவைக்கு இப்போ நான் வாங்கின கடையிலேயே அந்த நகையை கொண்டு கொடுத்தா பணம் கொடுப்பாங்களா? 100% அவங்க வாங்கிடுவாங்க, கொடுப்பாங்க. 100% வந்து கண்டிப்பா எதுவும், அதாவது என்னைக்குன்னா அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்ல என்னவோ அதுலேருந்து 1% 2% குறைச்சின்னு கொடுத்துருவாங்க. எதனால சார் அந்த 1% 2% குறைக்கிறதுக்கான மறுபடியும் இதே விஷயத்துக்கு தான் வராங்க. மறுபடியும் இதே மாதிரி நிர்வாக செலவு. இப்போ வந்து ஒரு பொருள் வாங்குறோம், மறுபடியும் அதை உருக்கும் போது அதுலேருந்து ஒரு 1/2% குறையும், இல்லை 1% நிச்சயமா குறையும். ஒரு தடவை உருக்கும் போதும் வந்துட்டு அதுக்கு தான் சேதாரம்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. இல்லை நான் சொல்ல வருது, நீங்க விற்க வரும்போது நான் மறுபடியும் அதை உருக்கும் இல்லைங்களா? ஆமா. அது உருக்கி நான் மறுபடியும் அது பியூரா பண்ணும்போது கொஞ்சம் அளவுக்கு சின்ன சேதாரம் நிச்சயமா வரும். நிறைய கடையில என்ன பண்றாங்கன்னா அதை உருக்கி உருண்டையா கையில கொண்டு கொடுத்த, நம்ம இவ்வளவு நகை கொண்டு கொடுத்தாலும் இத்தனோண்டா உருண்டி ஒரு பாலா கொண்டு வந்து கையில கொடுத்து இடதனங்கள் எவ்வளவு நகை கொடுத்தாலும் எவ்வளவு 100 கிராம். இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ஒரு பாலா கையில கொடுத்துறாங்க, அதை தான் கொண்டு வந்து கொடுக்குறோம். அப்ப திருப்பி அதுல என்னத்துக்கு சார்ஜஸ்? உருக்கி அது மாதிரி இல்ல, அதுக்கப்புறம் அது குறைக்க மாட்டாங்க. நீங்க உருக்கி கொடுத்துட்டீங்கன்னா குறைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு நகையை கொடுக்கும்போது சின்னதாக அதில் ஒரு 100 மில்லி 200 மில்லி குறையும், அது மட்டும் குறைச்சிட்டு காசை கொடுத்துருவாங்க. ஓகே சார். அதான் என்னன்னா நிறைய நகை கடையில் பார்க்குறோம் என்ன அப்படின்னா அதே நகையை அப்படியே எடுத்துக்கிறது இல்லை. அதை என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் அவங்கக்கிட்டே இருக்கிற பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்து அதை உருக்கி கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதை போட்டு உருக்கி ஒரு மிஷினில் போட்டு எடுத்து ஒரு உருண்டையாக்கி கையில் நமக்கு ஒரு கவரில் போட்டு இவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறமா அந்த நகையில் வந்து நீங்கள் எந்த சார்ஜ் இல்லாமல் அப்படியே எடுத்துப்பீங்க. அந்த அன்னைக்கு தான் வேலையை அந்த விலைக்கு எடுத்துருவோம். அந்த விலைக்கு எடுத்துப்பீங்க. சரி, இப்போ தங்கத்தோட தரத்தை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்? எப்படி நாங்கள் ஒரு வாடிக்கையாளர் வராங்க, அந்த ஹால்மார்க்கில் ஒரு 4 சேல் இருக்குங்க, அது மட்டும் இருக்கான்றது. அதாவது அது ஒரு முக்கோணமாக இருக்கும்.
ஹால்மார்க்னு இருக்கும், HUID நம்பர்னு இருக்கும், தனித்தனியாக அதுக்கு ஒரு குறியீடுகள் இருக்கும். அந்த குறியீடுகள் தான் நம்முடைய இது. அது நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், ஹால்மார்க்கினுடைய சைட்டை போய் நீங்கள் போய் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அந்த குறியீடு போட்டால் அந்த நகையினுடைய மொத்த ஹிஸ்ட்ரி அது கிடச்சிரும். எவ்வளோ இடம் முதல் கொண்டு நீங்கள் இடம் வந்து அவங்க யாரும் நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பார்த்துக்கலாம் உண்மையான இடம் என்னன்றது. அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு இருக்கு. ஆனால் எல்லாராலையுமே போய் வெப்சைட்ல போய் ஹால்மார்க்கில் போய் பார்க்குற அளவுக்கு வசதி இல்லைங்க. அதுக்காக கவர்மெண்ட்னா ஒரு ஆளை போட்டு ஒன்றும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதெல்லாம் முடியாது. நாங்கள் வந்து அதாவது அரசு வந்து சில ஏற்பாடுகளை செய்திருக்கு, நீங்கள் போய் சைட்டில் போய் இதை பாருங்கன்னு சொல்லியிருக்கு. அதை பார்க்கறதுக்கு நம்மளால் முடியலன்னா பார்க்க தெரிஞ்சவங்க நம்ம குடும்பத்தில் யாராவது தான் அவங்ககிட்ட கொடுத்து பார்க்க சொல்லணும், அவ்வளோதான். இப்போது தங்கம் நீங்கள் சொல்கிறீங்க கட்டணங்கள் இது எல்லாமே விவரிச்சிங்க. தங்கத்தை சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து இப்போது அதான் சொன்னேன், முதல்ல சொன்னது தான் திருப்பியும் வரேன். என்ன அப்படின்னா தங்கத்தை எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கிறது, அது ஒரு குண்டுமணி தங்கமாவது கையில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்திய மக்களோட பாரம்பரியம். அது ஒரு பாரம்பரியத்தோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம். அதனால தான் இந்த தங்கத்தோட விலையை டெய்லியே பார்க்குறாங்க. முக்கியமான எவ்வளோ செய்திகள் இருந்தாலும் தங்கத்தோட செய்தியும் பார்க்குறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வகையில் இவங்க எப்படி சாமானிய மக்கள் 1 கிராம் கூட வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வாங்க முடியும்? அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? முதல் விஷயம், 1 கிராம் கூட வாங்க முடியாதவங்க யாருமே இல்லை. சாதாரண ரொம்ப 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 பாமர மக்கள்கிட்ட போகிறவங்களோ சின்னதாக காதுலையோ மூக்குலையோ சின்னதாக ஒரு பொருள் இருந்தே தீரும். ஏன்னா தங்கத்தின் மீது மோகம்னு சொல்லலாம், ஆசைன்னு சொல்லலாம், இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இல்லாத அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. இவங்கெல்லாம் வாங்கணுன்னா இப்போ பாருங்கள், இப்போ 7000 ரூபா கிராம் ஆகிடுச்சின்னு வைங்களேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சவரன் வாங்கும்போது 50,000 55,000 60,000 இருக்குன்னா ஒரே நேரத்தில் போய் ஒரு சவரன் வாங்குறது ஒரு 60,000 கொண்டு போய் வாங்குறதுன்னா அது கொஞ்சம் எல்லாருக்குமே சிரமமான விஷயமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா நிறைய நிறுவனங்கள் வந்து நகை சேமிப்பு திட்டம் வச்சுருக்காங்க. 1000 ரூபாய் முதல் 1000 ரூபாய் மடங்குகளில் நிறைய இருக்குது. 2000 5000 10,000 இருக்குது. அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாதிரி அவங்களுடைய இருப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த இதில் சேர்ந்து 11 மாதம் அவர்கள் அதில் சேமித்தால் 12வது மாதம் வந்து அவங்களே தருவாங்க. ஸோ அந்த ஒரு 12 மாதத்துடைய ஒரு 5,000 நான் மாதம் சேர்த்துட்டு வரேன், நான் 55,000 கட்டினா போதும். முதிர்வு காலம் வரும்போது 12வது மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது 60,000 இருக்கும். அதை வந்து 60,000 கொடுத்து ஒரு சவரன் நகை வாங்கிக்கிறது தான். இப்படி தான், அதாவது நான் வந்து ஒரு சவரனுக்கு வழி சொல்கிறேன். அவங்க 1/2 சவரமாக வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஈஸியாக சேர்க்கறதுக்கு இதுதான் வழி. சரி, இப்போ நகை கடைகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி நகை சீட்டு, இந்த நகை சீட்டுலையுமே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு 5,000 ரூபா கட்டுறேன், 5,000 ரூபா கட்டினா இன்றைக்கி என்ன கிராம், அதாவது என்ன விலை விற்குதோ அதுக்கான எடையில் அதை கணக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன அப்படின்னா, இல்லை நம்பர் என்ன நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அந்த தொகையை கடைசியாக வர தொகையில் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் முன்னாடியே நீங்கள் கூட சொன்னீங்க 55,000 கட்டினா 60,000 ரூபா ஏதோ ஒரு போனஸ் தொகையை போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டுன்னு. ஸோ எது சிறந்தது? அதாவது என்னென்னா கிராமுக்கு அளவுக்கு இன்றைக்கி கிராம் இன்றைக்கி வந்து இப்போ 6,075 ரூபா. ஸோ இன்றைக்கி நான் ஒரு 5,000 ரூபா கட்டுறேன்னா அதுக்கு எத்தனை கிராம் எத்தனை மில்லி கிடைக்கும் எனக்கு? இல்லை நாளைக்கு 7,500 ரூபா இருக்கலாம். ஸோ இப்போ இந்த 7,500 ரூபாய்க்கு அதுக்கான விலை எவ்வளோ கம்மி? இந்த மாதிரி இடையில கட்டுறது நல்லதா, இல்லை எடையை கணக்கிட்டு நாங்கள் வந்து நகை சீட்டு சேர்க்கறது நல்லதா, இல்லை இந்த மாதிரி இப்போ தொகையை வச்சு நகை சீட்டு எடுத்துக்கிறது சிறந்ததா? இல்லை, இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த எடைக்கு, அதாவது நீங்கள் ஒரு 5,000 ரூபா கட்டினா 5,000 ரூபாய்க்கு இன்றைக்கி எவ்வளோ கிராம் இருக்கோ கிராமை போட்டு முன்ன கொடுத்துருந்தாங்க. அது இப்போ எல்லா பெரிய நிறுவனங்கள் எல்லாமே நிறுத்தியாச்சு. இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரே ஸ்கீம் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பணத்தை கட்டுங்க, முதிர்வு காலம் என்ன வருதோ என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு வாங்கிக்கோங்க. அதனால இப்போ அந்த இதுவே இல்லை, வெறும் வந்துட்டு கேஷ் தான் இருக்குது. நீங்கள் வந்து 55,000 கட்டிங்கன்னா 60,000 நகை வாங்கிடலாம். இதுதான் ஸ்கீம். சரிங்க சார். இப்போ பெரிய நிறுவனங்கள் வந்து நகை வந்து சீட்டு போடுறாங்க, அங்கே வாங்குறாங்கன்னா அது நிறைய இடத்துல கிளைகள் இருக்குது, நிறைய பார்க்குறோம் நம்ம. சின்ன சின்ன கடைகளில் கூட நகை சீட்டுகள் போடுறாங்க, சின்ன நகை கடைகள். நீங்கள் சொன்னீங்க நகை தரத்தில் எதுவும் பயப்பட வேண்டாம் 916 அப்படின்னா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நகை சீட்டெல்லாம் அங்கே மாதிரி சின்ன கடைகள்லாம் அதுக்கான ஏதாவது இருக்கா? அது பாதுகாப்பானது தானா? இல்லை, நிச்சயமாக பாருங்கள், ஒரு பகுதியிலையும் நிறைய கடைங்க இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும், அவங்களுடைய கல்யாணத்துக்கு அங்கே வாங்கியிருப்பாங்க, இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய கல்யாணத்துக்கு அங்கே நகை வாங்கியிருப்பாங்க, இல்லை குடும்பத்துக்கு தேவையான. அப்போ அது ஒரு 20 வருஷமாக 30 வருஷமாக 40 வருஷமாக இருக்க கடை இருக்குதுன்னு சொன்னால் அதில் பயப்பட வேண்டிய வேலையே இல்லை, தைரியமாக போய் கட்டலாம். திடீர்னு தோன்றக்கூடிய புதிய நிறுவனங்கள் கரெக்டாக பார்த்து இது நல்ல கடை தானா, கரெக்டான கடை தானா, நல்லா இருக்குமான்னு தெரிஞ்சுட்டு செய்கிறது தான் நல்லது. இல்லைனா ஏற்கனவே பழைச்ச 40-50 வருஷம் பாரம்பரியம் இருக்க கடையில் போய் கட்டிட்டு போகலாமே, எதுக்கு நம்ம இதில் போயிட்டு சிரமம் பண்ணோம்? சரிங்க சார். அடுத்ததாக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வெள்ளி. இன்றைக்கி வெள்ளியும் திருப்பி நல்லா ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த வெள்ளியில் முதலீடு, வெள்ளியில் ஆபரணமாவோ இல்லை வெள்ளியில் முதலீடோ பண்ணுறது சிறந்தது தானே? இல்லை, ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். ஒன்று முதலீடு, இன்னொன்று வந்துட்டு என்னுடைய தேவையான பொருள் வாங்கிக்கிறது. முதலீடுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் வந்து பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணோன்னு நிச்சயமாக எதிர்காலம் வெள்ளி வந்து பெரிய லாபத்தை தரும் முதலீடாக சொல்கிறேன். மற்றபடி எவ்வளோ வாங்கிட்டாலும் வெள்ளியை நீங்கள் ஒன்றும் போய் 10-20 கிலோ ஒன்றும் வாங்கிட போகிறது இல்லை.
மிஞ்சி போனால் ஒரு 50,000த்துக்கு வாங்குவீங்க, இல்லை 1,00,000த்துக்கு வாங்குவீங்க. அது முன்ன அதை விட ஒரு பெரிய ஒன்று வாங்க முடியாது. அதில் நீங்கள் முதலீடுனா ஒரு 10 லட்சம் கூட நீங்கள் முதலீடு செய்யலாம். நீங்கள் அது மாதிரி முதலீடு செய்கிற மாதிரி இருந்தால் வெள்ளியை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை சார், இப்போ 1 லட்சம் அப்படின்றது வந்து பெரிய தொகை தான். நிறைய பேருக்கு இங்கே இந்தியாவில் இப்போ பெரிய தொகையாகவே இருக்கு. இப்போ இந்த வெள்ளியை ஒரு பாத்திரமாவோ இல்லை ஒரு, ஏன்னா இது அப்படிதான் பழக்கப்பட்டிருக்காங்க நம்ம மக்கள். ஒரு கொலுசு வாங்கிக்கிறாங்க, அடுத்து ஒரு விளக்கு வாங்கணும், இல்லை ஒரு தட்டு வாங்கணும், ஒரு டம்ளர் வாங்கணும், இந்த மாதிரி தான் பழக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி வாங்குற ஆபரணம், அதாவது ஒரு பாத்திரங்களாக வாங்குற அந்த வெள்ளியை திருப்பி உங்ககிட்ட வந்து ரீசைக்கிளிங்க்கு அப்படின்னாக்கா அது பாதி விலைக்கு முக்கால் விலைக்கு அப்படி தானே எடுக்கணும். ரொம்ப சேதாரம் ஜாஸ்தியாக இல்லை சார் இருக்குது. இப்போ மறுபடியும் அதே விஷயத்துக்கு வர, வெள்ளியில் கூட இப்போ வந்துட்டு ஹால்மார்க் வந்துடுது. சரிங்க சார். ஸோ 9250, 8350 வந்துருக்கு. அது வந்து அரசு நிர்ணயித்த ஒரு அளவு. அதனால் நீங்கள் அதை வாங்கிடுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹால்மார்க் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வாங்க, நல்லது. அது 9250, 8250 அப்படிங்கிறது என்ன சார்? அது அதோடைய தரம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ தங்கத்துல 916 அப்படின்னா 91.6% வந்து கோல்டு இருக்கும், மீதி வந்து காப்பர் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. 9250 அப்படின்னு சொன்னா 9250% அதுல வந்துட்டு சில்வர் இருக்குன்னு அர்த்தம், பியூர் இருக்குன்னு அர்த்தம். 92.5% வந்து பியூர் சில்வர் இருக்கும். மீதி என்ன சார் அதுல கலந்துருக்கு? அதுல வந்துட்டு அலாயின்னு சொல்லி இருக்கு. அதாவது அந்த வெள்ளிக்கான சில அலாயங்கள் இருக்கு. பொதுவாக அந்த காலத்தில் வந்து காப்பர் சேர்த்தாங்க, இப்போ வந்துட்டு அதுக்கு தனியாக அலாயே வருது. அந்த அலாய் தான் அதில் சேர்க்குறாங்க. ஸோ அந்த 7.5% நீங்கள் மறந்துடுங்க. அதில் 92.5% வந்து பியூர் இருக்குது. அப்போ அந்த 92.5 அப்படின்ற பர்சன்டேஜில் இருக்கிற வெள்ளியை எங்கே வாங்கினாலும் எந்த கடைகளில் கொடுத்தாலும் அதே விலைக்கு எடுத்துப்பீங்களா? இல்லை, அதுலேருந்து அன்றைக்கி 5% கண்டிப்பாக குறைப்பாங்க. ஏன்னா வெள்ளி வந்துட்டு கையாளக்கூடிய செலவுகள் வந்து ரொம்ப அதிகம். கோல்டை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஹேண்ட்லிங் பண்ணலாம், சில்வர் ஹேண்ட்லிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு எப்பவுமே சார்ஜஸ் அதிகம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நான் எப்படி பொதுவாக சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு எதிர்காலத்தில் வெள்ளி வந்து ஒரு பெரிய பொருளாக மாறும். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக. இப்போ வெள்ளியே வாங்கணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பாரா வாங்கி வச்சா திருப்பி இப்போ நீங்கள் அதே அந்த பார் வந்து இன்னைக்கு வந்து எப்பவுமே 1 கிலோ வாங்கி வைக்கிறாங்க, அதை வந்து அடுத்து நாளைக்கு 180 ரூபா 1 கிராம் போகுது அப்படின்னா நீங்கள் திருப்பி அதை வாங்கிப்பீங்களா? 100% வாங்கிடுவாங்க, எந்த வித மாற்றமும் கிடையாது. பாரா வாங்கினீங்கன்னா பொருளாக வாங்கும்போது அந்த பொருளுக்கு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அதிகமாகுது. அதனால கொஞ்சம் அதில் வந்து 5%, 7%, 4% மாதிரி குறைச்சிருவாங்க அது. இப்போ நீங்கள் இப்போ அதே மாதிரி இப்போ இந்த வெள்ளியை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா, இப்போ உங்கள் கடையிலேயே வாங்குறோம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வெள்ளியை வந்து நான் வாங்கினேன், திருப்பி எனக்கு அவசர தேவைக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன அப்படின்னா அவசர தேவைக்கு தான் தங்கம்ன்றது ஒரு பெரிய ஹைப் இருக்கிறது. காரணம் என்னன்னா அவசர தேவைக்கு அழகு பார்த்துக்கிறதுக்கும் பயன்படுது, அவசர தேவைக்கும் பயன்படுது. இதுதான் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வெள்ளியுமே அப்போ அவசர தேவைக்கு விற்க முடியுமா? விற்கவும் செய்யலாம், அடகும் வைக்கலாம். என்ன பேங்க்கில் வைக்க முடியாது, தனியார் நிறுவனங்களை போய் வைக்கணும், அடகு வைக்கலாம். இது வந்து பேங்க் கோல்டாக இருந்தால் பேங்க்லேயே வைக்கலாம், தனியார் நிறுவனங்களே வைக்கலாம். அதுதான் அதில் பெரிய அட்வான்டேஜ். இப்போ தனியார் நிறுவனங்கள் வெள்ளி அடகு எடுத்துக்கிறாங்க. ஏன் வங்கிகள்லாம் அதை எடுத்துக்கிறதுக்கு இல்லாத காரணம்? வங்கி வந்து நடைமுறைப்படுது. அதே மறுபடியும் நான் சொன்னேன், அதுதான் ஹேண்ட்லிங். அது வந்து நிறைய இடம் தேவைப்படும். கோல்டுக்கு வந்துட்டு ஒரு எவ்வளோ ஒரு சேஃப் தேவைப்படுதோ அதுலேருந்து ஒரு கோல்டு வந்து சும்மா ஒரு கோடி ரூபாய்க்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ இடமோ அதில் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு இல்லை 1 லட்சம் ரூபாய்க்கு தான் ஃபுல்லாக அவங்க வெள்ளி வந்து எடுத்து போய் உள்ளே வைக்க முடியும். அவ்வளோதான் அதில் இடம் இருக்கும். ஸோ வெள்ளி வந்துட்டு அதனால தான் எந்த வங்கி நிறுவனம் எடுக்கிறதில்ல. பெரிய ஹேண்ட்லிங், பெரிய இஷ்யூஸ் இருக்கிறதுனால யாருமே தொடர்றதே கிடையாது. தனியார் நிறுவனங்கள் மட்டும்தான் செய்கிறாங்க அதை. சார், இப்போது வெள்ளியோட விலை எவ்வளோவா உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? இதை பாருங்கள், வெள்ளியினுடைய பயன்பாடு 20% தான் நம்ம டொமஸ்டிக், அதாவது நம்ம உலகம் முழுவதும் நகைகள், பொருட்கள் செய்வதற்கு, பாத்திரங்கள் செய்வதற்கு எவ்வளோ வெள்ளி வந்து வருடத்துக்கு உற்பத்தி ஆகுதோ அதில் 20% தான் செய்கிறாங்க. மீதி 80% பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் யூஸ்னால் இப்போ ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த லித்தியம் பேட்டரிஸு, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், இவி வெஹிக்கிள்ஸு, அதே மாதிரி ஏரோநாட்டிக்கலுடைய கனெக்டர்ஸ், ஏரோநாட்டிக்கல் விமான சேவை மற்றும் ராக்கெட்டு, இதுக்கு எல்லாமே இது மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸில் எல்லாமே வெள்ளி யூஸ் ஆகுது. ஈவன் நம்ம மொபைல் ஃபோனில் கூட 1 கிராம் 2 கிராம் வெள்ளி இருக்குது. இது மாதிரியான பயன்பாடுகள் தான் உலகம் முழுவதும் 80% மொத்த வெள்ளியினுடைய உற்பத்தியில் அவ்வளோ 80% அதில் போகுது. 20% டொமஸ்டிக். நம்ம இந்த 20% மறந்துடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தொழில்துறை இது மாதிரியான எலக்ட்ரானிக் துறை வந்து முன்னேறி கொண்டு போய்கொண்டு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளியுடைய தேவை அதிகரிக்கும், வெள்ளியுடைய டிமாண்ட் அதிகரிக்கும், வெள்ளியுடைய விலையும் அதிகரிக்கும். இப்போது திருப்பியும் என்ன அப்படின்னா நகை கடைகள் சொன்னீங்க, பிராண்டுக்கு ஏற்ற மாதிரியான காஸ்ட், எல்லா விஷயங்களும் எப்பயுமே பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கு? இப்போ கம்மியான விலையில் இருக்கும்போதும் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. இப்போ அதிகமாக விலை வந்து உச்சத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு, இன்னும் உச்ச விலையில் தான் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும், சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டமும் அப்பயும் குறையிறதில்ல. இப்போ வணிகம் எப்படி சார் இருக்குது?
வர்த்தக அதாவது ரீதியெல்லாம் நான் எப்படி எப்படியே இருக்கும்? சொல்லிடுறேன் உங்களுக்கு. கிராம் 2000 விற்றப்போ 15,000 கடைங்க இருந்தது. 5,000 வந்தப்போ வந்துட்டு 20,000 கடைகள் ஆச்சு. கிராம் 7,000 ஆகும்போது இனி 35,000 கடைங்க இருக்குது. இதுலேருந்து விலை குறைஞ்சிருந்தா, விலை கூடிடுச்சுன்னா கடைங்க எதுவும் குறையல. கடைங்களுடைய எண்ணிக்கையும் பல மடங்கு கூடி போயிருக்கு. அப்போனா மக்கள் மீது இன்னும் அதன் மீது பெரிய அளவில் நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அதை வந்து வாங்கக்கூடிய திறன் இருக்குது. விற்பனையும் நல்லா இருக்குது. 35,000 கடைங்க இருந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் நிறைய கூட்டம் இருக்குது. நிறைய மக்கள் வந்து விரும்பி இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ தங்கத்தை பொறுத்தவரை எந்த வித ஒரு வாங்கக்கூடிய மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கை எப்பவுமே குறையாது. சார், இப்போ தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டு வருதுக்கு இன்னைக்கு தான் லைட்டு ஒரு ஸ்லைட்டு அப் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து தொடர்ச்சியாக தங்கம் விலை எப்படி இருக்கும்? 50,000 ரூபாய்க்கு கீழே குறையுமா சார் தங்கம் விலை? இதுவே வந்து நான் என்ன கேட்டால் பர்சனலாக நானே சொல்லிடுறேங்க. இந்த விலை நாங்களே எதிர்பார்க்காத குறைஞ்சிக்கப்பட்ட ஒரு விலை. நான் வந்து என்னை வந்து கேட்டப்போட சொன்னால் நான் வந்து 7,000 ரூபாய் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா 7,000 கீழே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 10 ரூபா மறுபடியும் ஒரு கிராமுக்கு கூடி இருக்குது. இதெல்லாம் கூட சிறப்பான விலை, நல்ல விலைன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய கணிப்பு பிரகாரம் அடுத்த வாரம் மீண்டும் விலை உயர தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏற்றம் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மதிய வரல இருக்கும். ஒரு 10-20 தேதி வரல இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு விலை ஏறிடுவாங்க. புதிய உச்சத்தை நோக்கி பயணிக்கும். புதிய உச்சம்னா ஒரு கிராம் எவ்வளோ வரைக்கும் போகலான்னு நினைக்கிறீங்க சார்? இப்போவே சொன்னால் எல்லாம் பயந்துருவாங்க. அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய உயரத்தை நோக்கி தான் இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் இல்லையா? ஒரு 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 2 வருஷத்துக்கு தங்கம் விலை எப்படி இருக்கும்? 2 வருஷத்துக்கு அப்புறம் தங்கம் விலை எவ்வளோ இருக்கலாம்? ஒரு கிராம் எவ்வளோ இருக்கலாம்? 2027 ஒரு சவரன் 1 லட்சம் ரூபா இருக்கும். 27லேயே ஒரு சவரன் 1 லட்சம் ரூபா வரலாம். 3 வருஷத்தில் வந்துடும். 3 வருஷத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி சார்.